ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு. ஒரு வீடியோ நான் அப்லோடு பண்ணியிருந்தேன் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. இப்படி ஒரு சவாலாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ எல்லாம் என்னத்தை அந்த கிச்சனை க்ளீன் பண்ணி ஒழுங்காக இது பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையில் பேசியிருந்தாங்க. அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்த முடியலை அப்படின்னா இப்படி கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாதீங்க. இறைவன் உங்களுக்கு நல்ல மாதிரியான கிச்சனை கொடுத்துருக்குறாரு அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. அதே இறைவன் தான் எனக்கு இப்படி ஒரு கிச்சனை கொடுத்து இந்த கிச்சன்லையே நீ கொஞ்சம் நாளைக்கு வாழ்க்கையை ஓட்டுன்னு கொடுத்துருக்குறாரு. இதை நான் கேவலமாகவும் நினைக்கல, அருவருப்பாகவும் நினைக்கல. இருக்கிற கிச்சனை நான் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னோடய தொழில் அந்த மாதிரி ஓகேங்களா. சில பேர் ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க அப்படின்னா காலையில் போகிறாங்களா, ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஒர்க்கிங் வேலை அதோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஈவினிங்லேருந்து தூங்குற வரைக்கும் அந்த வீட்டு வேலை தான் பார்ப்பாங்க. நல்லா தெரியும், இது டெய்லர் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னங்கிறது. இதே அதிகமான துணிகள் தைக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான டெய்லராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% வீட்டு வேலை பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு வேலை பெண்டிங் விழுக தான் செய்யும். அப்படியே ஃபேமஸான டெய்லராக இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில வீட்டில் ஹெல்ப்புக்குன்னு ஆள் இருப்பாங்க. ஆனால் எனக்கு ஹெல்ப்புக்குன்னு ஒரு ஆள் கூட கிடையாது. A to Z வரைக்கும் எல்லா வேலையுமே நான் ஒரு ஆள் தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஒருவேளை 1-2 துணிகள் மட்டும் தைக்கக்கூடிய டெய்லராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக அந்த வீட்டு வேலையை செஞ்சு முடிக்க முடியும். இப்போ நான் ஒரே ஆளே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க டயத்தில் திடீர்னு கஸ்டமர் வருவாங்க. அவங்க கேட்குற துணியை உடனே தச்சு கொடுக்கணும். ஏன்னா தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எப்போ வேண்டுமானாலும் கஸ்டமர் வருவாங்க. குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே எந்த கஸ்டமருமே வரமாட்டாங்க. இதை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் கூட கிடையாது. இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு அந்த 4 பேர் துணியை நான் தான் கையில் தான் துவைக்கணும். அப்போ எனக்குள்ளே எவ்வளோ வலிகள் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பழைய காலத்து வீட்டில் தான் நாங்கள் குடியிருக்கோம். இப்போ இருக்கிற மாதிரி மாடுலர் கிச்சனில் இல்லை டைல்ஸ் பதிச்ச கிச்சன்லாம் நாங்கள் இருக்க கிடையாது. பழைய காலத்து கிச்சன் அப்படின்னா எவ்வளோ வேலைகள் இருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நீங்கள் கமெண்ட் நீங்கள் பண்ண மாட்டீங்க. பாத்திரம் தேய்க்கணும், எல்லா வேலைகளுமே தனி ஒரு மனுஷியாக நானே தான் நான் வேலை பார்க்குறேன். உங்ககிட்ட நான் ஏதாவது ஹெல்ப்பு கேட்டேனா, என்னோடய வீட்டு வேலையை நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு ஹெல்ப்பு கேட்டேனா சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. ஓகேங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.